இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 27, தவம். குறள் எண் 267. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், தீயின் கண் ஓடும் பொன்னுக்கு அது சுட சுட தன்னோடு கலந்த குற்றம் நீங்கி ஒளி மிகுமாறு போல, தவம் செய்ய வல்லார்க்கு அதனால் வரும் துன்பம் வருத்த தம்மோடு கலந்த பாவம் நீங்கி ஞானம் மிகும் என்கிறார். பாவம் நீங்கி ஞானம் மிகும் என்கிறார். துன்பத்தை எவ்வளவுக்கெவ்வளவு பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறோமோ அவ்வளவுக்களவு நமக்கு மெய்யுணர்வு ஏற்படும், ஞானம் ஏற்படும் என்கிறார் தெய்வப்புலவர். அதாவது, நெருப்பில் இட்டு புடம்போட்டு சுட சுட பொன்னில் உள்ள மாசு நீங்கி அது ஒளிவிடுவதைப் போல, துன்பங்கள் வருத்த தவம் செய்பவர்க்கு, துன்பங்களை பொறுமையோடு ஏற்று வாழ்பவர்க்கு அறிவாகிய ஒளி மிகும். அதனால் அவர்கள் மெய்யுணர்வு பெறுவார்கள், ஞானம் பெறுவார்கள், தங்களுடைய பாவம் நீங்கி ஞானம் பெறுவார்கள். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு. தவம் செய்பவர்கள் சர்வசாதாரணம் கிடையாது. தவம்னா அவன் என்ன செய்யணும், ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அப்போ அது ஏதாவது ஒன்றை அவர்கள் நினைத்து கொண்டு தவம் செய்து, இறைவனை நினைத்து கொண்டு தவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் தங்களுடைய துன்பத்தை போக்க அதோ தவம் செய்ய அவர்களுடைய மெய்யுணர்வு பெருகும், ஞானம் பெருகும். அவர்கள் செய்த பாவம்னா நீங்கி ஞானம் பெருகும். அதே போல் தங்கத்தை சுட என்ன செய்யும், புடம்போட்டு புடம்போட்டு தங்கம் சுட தங்கத்தினுடைய ஒளி மிகும். அதனுடைய மாசு அழுக்கெல்லாம் போய் அதனுடைய ஒளி மிகும். அது மாதிரி நம்ம தவம் செய்பவர்கள் துன்பத்தை போக்க அவர்கள் தவம் நீடிக்க அவர்களுடைய துன்பம் நீங்கி பாவம் நீங்கி இன்பம், அதாவது என்ன செய்வாங்க, அவர்கள் அறிவாகிய ஒளி பெற்று அவர்கள் மெய்யுணர்வு பெறுவர், ஞானம் பெறுவர். அதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக கூறுகிறார். மாணவ செல்வங்களே, தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள், படித்து அதன்படி நடங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய தூண்கள். அதனால் உங்களுக்கு தான் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். நாளையும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.